இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையை பாராட்டிய சர்வதேச நாணய நிதியம், ஜனாதிபதி பிரதமருடன் தூதுக்குழுவினர் சந்திப்பு. வவுனியா மாநகர சபை செங்கோல் பதக்கம் மற்றும் முதல்வர் ஆடை மாயம், போலீசில் முறைப்பாடு. தேர்தல்களில் போட்டியிட முடியாத ஆபத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையில் கடும் வாத பிரதிவாதம். உள்நாட்டு போரின் போது நடத்தப்பட்ட பயங்கர குண்டு தாக்குதல், உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. ஈரானின் எரிபொருளை வாங்க தயக்கம் காட்டும் நாடுகள், காரணத்தை வெளியிட்ட அமெரிக்கா. சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க மேலும் 1 வார காலம் அவகாசம் நீடிப்பு. குடிநீர் விநியோகிக்கும் போர்வையில் சட்டவிரோத மதுபான உற்பத்தி நிலையம், 6 பேர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் பிரதிபலிப்பாளர் சொனாலி ஜெயின் சந்திரா தலைமையிலான தூதுக்குழு நேற்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்து இலங்கையின் பொருளாதார மீட்சி திட்டத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை பாராட்டியுள்ளது. அரசாங்கத்தின் சீர்திருத்த நடவடிக்கைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் IMF ஆதரவு திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் பல நாடுகளை விட இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாகவும் தூதுக்குழு தெரிவித்துள்ளது. பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கும் சீர்திருத்தங்களை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கும் தங்களது ஆதரவு தொடரும் என்றும் உறுதியளிக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, பொருளாதார மீட்சியின் பலன்கள் நேரடியாக மக்களை சென்றடைவதே அரசாங்கத்தின் இலக்கு என குறிப்பிட்டார். மேலும் செப்டம்பரில் நடைபெறவுள்ள IMF-இன் 7வது மீளாய்வுக்கு முன்னர் தேவையான சீர்திருத்தங்களை நிறைவு செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். இதற்கிடையில் IMF பிரதிநிதிகள் பிரதமர் கரணியமர சூரியவையும் சந்தித்து உலகளாவிய பொருளாதார சவால்களுக்கு மத்தியில் இலங்கைக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்தனர். வவுனியா மாநகர சபையின் செங்கோல் மற்றும் முதல்வரின் அங்கி பதக்கம் என்பன முன்னாள் முதல்வரினால் எடுத்துச் சென்றமை தொடர்பாக மாநகர சபையின் செயலாளரினால் வவுனியா போலீசில் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகர சபையின் ஏனைய உறுப்பினர்களான பிரேமதாஸ் மற்றும் சி கிரிதரன் ஆகியோர் தெரிவித்தனர். மாநகர சபையின் செங்கோல், அங்கி மற்றும் பதக்கம் என்பன காணாமல் போனமை தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தனர். வவுனியா மாநகர சபையின் செங்கோல், முதல்வரின் அங்கி மற்றும் பதக்கம் என்பன முன்னாள் முதல்வரினால் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. ஆளுநரினால் மாநகர சபை முதல்வர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதன் பின்னர் அவரினால் தன்னுடைய பொருட்களுடன் குறித்த பொருட்களையும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இது தொடர்பான விடயம் நேற்றைய தினம் மாநகர சபை செயலாளரினால் வவுனியா போலீசில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் போலீசார் மாநகர சபைக்கு வந்து விசாரணையினை முன்னெடுத்திருந்ததுடன் விரைவில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் உறுதியளித்திருந்தனர் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது எதிர்கொண்டுள்ள கடுமையான சட்ட மற்றும் அரசியல் நெருக்கடிகளுக்கு அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து சுமூகமான சமரசத்துக்கு வருவதே ஒரே தீர்வு என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்தார். கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, என்னை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தன்னிச்சையாக நீக்கியமைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கின் மேன்முறையீடு நேற்று கொழும்பு சிவில் மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. என்னை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன எடுத்த முடிவு முற்றிலும் சட்டவிரோதமானது என நீதிமன்றம் ஏற்கனவே சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் தற்போது கட்சியில் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ள புதிய பதவிகள் மற்றும் அவர்களால் அவசரமாக எடுக்கப்படும் முடிவுகள் அனைத்தும் சட்ட ரீதியாக செல்லுபடியற்றவையாகும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது முற்றிலும் செயலிழந்த நிலைக்கு தள்ளப்பட்டு சட்டபூர்வமாக பதிவு செய்யப்படாத ஒரு தற்காலிக கட்சி போன்ற நிலையை அடைந்துள்ளது. தற்போதைய சட்ட சிக்கல்களின் காரணமாக இந்த நிர்வாகத்தினரால் எந்தவொரு தேர்தல் நடவடிக்கைகளிலும் உத்தியோகபூர்வமாகவோ அல்லது சட்ட ரீதியாக ஈடுபட முடியாத ஆபத்தான சூழல் காணப்படுகின்றது. நீதிக்காக கடந்த 2023ஆம் ஆண்டிலிருந்து 3 வருடங்களாக தாம் இந்த நீண்ட சட்ட போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றேன். நீதிமன்றத்தின் மூலம் தமக்கு முழுமையான நியாயமான இறுதி தீர்ப்பு கிடைக்கும் என பலமாக நம்புகின்றேன். இருப்பினும் கட்சியின் எதிர்கால நலனையும் அதன் இருப்பையும் கருத்திற்கொண்டு இந்த அரசியல் நெருக்கடிக்கு சுமூகமான தீர்வை காண்பதற்கு நான் எப்போதும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருக்கின்றேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு சபையின் உபதவிசாளர் தி தயாபரன் தலைமையில் இடம்பெற்ற போது
நேற்று கடுமையான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன. ஊடகவியலாளர்களுக்கு கடுமையான கட்டுப்பாடு விதிக்கப்பட்டமை தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பிய போதே கடும் தர்க்கம் வாத பிரதிவாதம் இடம்பெற்றுள்ளது. நபர்களுக்கிடையே கலந்துரையாடல் முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டு அமைதியாக செயற்படுதல், எந்தவொரு உறுப்பினருடனும் சபை அமர்வு நேரத்தில் தொடர்பு கொள்ளலாகாது, தொலைபேசி உரையாடல்கள் சபை அமர்வு நடைபெறும் கட்டட பகுதிக்குள் மேற்கொள்ளலாகாது, தொலைபேசியை அமைதி நிலையில் வைத்திருத்தல் அல்லது நிறுத்தி வைத்திருத்தல், நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்வதாயின் முன் அங்கீகாரம் பெற்றிருத்தல் வேண்டும், ஒதுக்கப்பட்ட இடத்தை தவிர வேறு பகுதிக்குள் நடமாட இயலாது, ஒளிப்பதிவு செய்வதற்கு அனுமதி அளித்திருந்தாலும் தவிசாளர் அவர்களினால் பதிவுகளை நிறுத்துமாறு கட்டளையிட்டால் எதுவித மறுப்புமின்றி உடனடியாக செயற்படுத்த வேண்டும். உறுப்பினர்களிடையே வாத பிரதிவாதங்கள் கடுமையான துணியில் நடைபெற்றால் அவர்களின் கௌரவம் பாதிக்கும் வகையில் ஒளிப்பதிவு செய்தலாகாது. சபை அமர்வு வளாகத்திற்குள் வெற்றிலை உமிழ்தல், போதைப்பொருள் பாவித்தலாகாது மற்றும் மது போதையில் சபை அமர்வு வளாகத்திற்குள் வருகை தர முடியாது. குறித்த ஊடகவியலாளர் சபை உறுப்பினர் ஒருவரிடமிருந்தோ அல்லது பிற நபர் ஒருவரிடமிருந்தோ ஒளிப்பதிவுகளை பெற்று செய்தியாக வெளியிட முடியாது. அதாவது நேரடியாக பதிவு செய்யப்பட்ட ஒளிப்பதிவுகளை மட்டுமே செய்தியாக வெளியிட முடியும். தவிசாளர் வெளியேறுமாறு தீர்மானித்தால் உடனே வெளியேற வேண்டும். ஒழுக்கக்கேடான செயற்பாடுகளை முற்றுமுழுதாக தவிர்க்க வேண்டும். சபை அமர்வின் போது கேள்விகள் எழுப்பலாகாது போன்ற நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தன. இதில் சபை அமர்வில் பங்கு கொண்ட பின்னர் எழுந்து நின்று ஒளிப்பதிவு செய்ய முடியாது என்ற நிபந்தனை தொடர்பாகவே தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் சபையில் கேள்வி எழுப்பிய போது கடும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றது. சபை அமர்வு நிறைவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை உபதவிசாளர் தியாகராசா தயாபரன் சபையை குழப்பும் நோக்குடன் கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டு என்று இதனை மறுத்திருந்தார். எனினும் நேற்றைய அமர்வில் ஊடகவியலாளர்களை உறுதிப்படுத்தி இனிவரும் அமர்வுகளில் அனுமதிப்பது உட்பட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஊடகவியலாளர்களுக்கு செயலாளர் மற்றும் தவிசாளரால் செய்தி சேகரிக்க நீண்ட காலமாக அனுமதி மறுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2008ஆம் ஆண்டு அனுராதபுரத்தில் நடந்த தற்கொலை குண்டு தாக்குதலில் ஓய்வு பெற்ற இராணுவ தளபதி ஜனக பெரேரா, அவரது மனைவி மற்றும் பலர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி என கண்டறியப்பட்ட பிரதிவாதிக்கு அனுராதபுரம் மேல் நீதிமன்றம் விதித்த ஆயுள் தண்டனையை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. அதன்படி ஆயுள் தண்டனைக்கு எதிராக பிரதிவாதி தாக்கல் செய்த மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தபோது உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தெரிய வருகையில் 2008 அக்டோபர் 6ஆம் தேதி அனுராதபுரம் ஐக்கிய தேசிய கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த தற்கொலை தாக்குதலில் மொத்தம் 28 முதல் 31 பேர் வரை கொல்லப்பட்டனர். மேஜர் ஜெனரல் ஜனக பெரேரா, அவரது மனைவி உட்பட பலர் உயிரிழந்திருந்தனர். இந்த வழக்கில் 2வது பிரதிவாதி உள்ளிட்டோருக்கு அனுராதபுரம் சிறப்பு மேல் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்திருந்தது. இந்த தீர்ப்பை உயர்நீதிமன்றம் இப்போது உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வழக்கின் முதல் பிரதிவாதிக்கு 2014ஆம் ஆண்டு 20 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதன்படி 2வது பிரதிவாதியாக அடையாளம் காணப்பட்ட நபர் குற்றச்சாட்டுக்களை மறுத்திருந்ததோடு வழக்கு மேன்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாஷிங்டன் மீண்டும் தடைகளை விதிக்கக்கூடும் என்ற அபாயம் காரணமாக மற்ற நாடுகள் எச்சரிக்கையாக இருக்கும் நிலையில் ஈரானிய எண்ணெயின் ஒரே வாங்குபவராக சீனா மட்டுமே நீடிக்கிறது என்று அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் பெசன்ட் செவ்வாயன்று கூறினார். ஒரு ஊடகத்திடம் பேசிய பெசன்ட், ஈரானிய கச்சா எண்ணெய் மீண்டும் அமெரிக்க தடைகளுக்கு உள்ளாகுமா என்ற நிச்சயமற்ற தன்மையின் மத்தியில் பெரும்பாலான சாத்தியமான வாங்குபவர்கள் அதனை வாங்க தயக்கம் காட்டுவதாக தெரிவித்தார். மீண்டும் தடை விதிக்கப்படுமா என்ற அச்சத்தில் வாங்குபவர்கள் இருப்பதால் ஈரானியர்களால் இதுவரை தங்கள் எண்ணெயை விற்க முடியவில்லை என்று பெசன்ட் கூறினார். தடைகளின் கீழ் இருந்த போதே ஈரானிய எண்ணெயை வாங்கிக் கொண்டிருந்த சீனாவை தவிர வேறு எந்த நாடும் ஈரானிய கச்சா எண்ணெயை வாங்கவில்லை என்றும் அதனால் அது இன்னும் தள்ளுபடி விலையில் வர்த்தகம் செய்யப்படுகிறது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். தங்களது சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் சமர்ப்பிக்க முடியாத நபர்களுக்கு மேலும் 1 வார கால அவகாச நீட்டிப்பை இலஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணையம் நேற்று அறிவித்துள்ளது. இதன்படி வரும் ஜூலை 7ஆம் தேதி நள்ளிரவு வரை இந்த விவரங்களை இணைய வழியில் சமர்ப்பிக்க முடியும் என இலஞ்ச ஆணையத்தின் ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இதனால் ஏராளமான மக்கள் ஒரே நேரத்தில் படிவங்களை சமர்ப்பிக்க முயன்றதால் இலஞ்ச ஆணையத்தின் இணையதளத்தில் கடுமையான இணைய போக்குவரத்து இடையூறுகள் மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்கள் ஏற்பட்டன. இதன் காரணமாகவே அனைத்து நபர்களுக்கும் தங்களின் கட்டாய தாக்கல்களை பூர்த்தி செய்வதற்கான நியாயமான வாய்ப்பை உறுதி செய்யும் நோக்கில் இந்த 1 வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க தவறினால் சட்டப்படி அபராதம் விதிக்கப்படும் என ஆணையத்தின் பணிப்பாளர் நாயகம் ரங்கா திசாநாயக்க எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
குடிநீர் விநியோகம் என்ற போர்வையில் இயங்கி வந்த சட்டவிரோத மதுபான உற்பத்தி நிலையம் ஒன்றை முற்றுகையிட்ட போலீசார் அங்கிருந்து 6 சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளனர். கடுவளை பகுதியில் பதிவு செய்யப்பட்ட குடிநீர் விநியோகம் என்ற போர்வையில் மிக ரகசியமாக நடத்தப்பட்டு வந்த மதுபான உற்பத்தி நிலையம் ஒன்று தொடர்பான தகவல் மேல் மாகாண வடபிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்துள்ளது. அதனையடுத்து குறித்த குடிநீர் விநியோக நிலையத்தை போலீசார் அதிரடியாக முற்றுகையிட்டுள்ளனர். வெளிப்பார்வைக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் போத்தல்களை தயாரித்து விநியோகிக்கும் நிறுவனம் போல காட்சியளித்த அந்த வளாகத்துக்குள் சட்டவிரோதமான முறையில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மதுபானங்கள் தயாரிக்கப்பட்டு வந்ததை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இந்த சோதனையின் போது 18,500க்கும் மேற்பட்ட மதுபான போத்தல்கள் மற்றும் கஞ்சா போதைப் பொருட்களை கைப்பற்றியுள்ள போலீசார் குறித்த நிலையத்திலிருந்து 6 சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையை பாராட்டிய சர்வதேச நாணய நிதியம். ஜனாதிபதி பிரதமருடன் தூதுக்குழுவினர் சந்திப்பு. வவுனியா மாநகர சபை செங்கோல் பதக்கம் மற்றும் முதல்வர் ஆடை மாயம். போலீசில் முறைப்பாடு. தேர்தல்களில் போட்டியிட முடியாத ஆபத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையில் கடும் வாத பிரதிவாதம். உள்நாட்டு போரின் போது நடத்தப்பட்ட பயங்கர குண்டு தாக்குதல். உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. ஈரானின் எரிபொருளை வாங்க தயக்கம் காட்டும் நாடுகள். காரணத்தை வெளியிட்ட அமெரிக்கா. சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க மேலும் 1 வார காலம் அவகாசம் நீடிப்பு. குடிநீர் விநியோகிக்கும் போர்வையில் சட்டவிரோத மதுபான உற்பத்தி நிலையம். 6 பேர் கைது. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.